வணக்கம் மாணவர்களே, நான் உங்கள் ஆசிரியர் எஸ் ரவிச்சந்திரன். இன்றைய வகுப்பறையில் காப்போத சாதாரண தர மாணவர்களுக்கான பௌதிகவியல் பாடப்பரப்பில் உள்ளடங்கக்கூடிய நேர்கோட்டு இயக்கம் வினாக்களும் அது தொடர்பான விளக்கங்களும் எவ்வாறு இந்த பாடத்திற்கு வெற்றிகரமாக நாங்கள் விடையளித்துக் கொள்வது என்பது தொடர்பாகவும் நாங்கள் இன்று கற்கவிருக்கின்றோம். இந்த பாடப்பகுதியில் நாங்கள் முதலாவதாக இந்த இடப்பெயர்ச்சி நேரம் என்ற விடயம் தொடர்பாக நாங்கள் இன்று கற்கவிருக்கின்றோம். அதுல பாருங்க பிள்ளைகள், முதலாவதாக எங்களுக்கு ஒரு தரவு தரப்பட்டிருக்கின்றது. கிழக்கு நோக்கி இயங்கும் பிள்ளை ஒன்றின் இடப்பெயர்ச்சி நேர வரைவு கீழே காட்டப்பட்டிருக்கின்றது. அப்ப முதல்ல எங்களுக்கு இடப்பெயர்ச்சி என்றா என்னென்று தெரிய வேணும். இந்த இடப்பெயர்ச்சி என்றா இலகுவா ஞாபகம் வச்சு கொள்ளுங்கோ. ஆரம்பத்துல ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் அப்படியே இயங்குது. இப்ப இறுதியாக ஒரு இடத்துல இருக்குது. இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையிலே, ஆரம்பத்திலையும் இறுதியிலையும், அந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய மிக குறுகிய நீளத்தை சொல்லுவோம் நாங்கள் இடப்பெயர்ச்சி என்று சொல்லுவோம். சரி, அப்ப இந்த இடப்பெயர்ச்சி சொல்லைகளை நாங்கள் முக்கியமா சில விஷயங்கள் சொல்ல வேணும். கட்டாயம் அதுக்கு பருமன் இருக்கும். அதோட பாத்தீங்கன்னா திசையும் நாங்கள் குறிப்பிட வேணும். இந்த ரெண்டும் இருந்தா அதை சொல்லுவோம் நாங்கள் காவி கணியம். அப்போ ஒரு பருமனும் திசையும் கொண்டிருப்பவையே நாங்கள் காவி கணியம் என்று சொல்லுவோம். ஆகவே இடப்பெயர்ச்சி ஒரு காவி கணியம். இடப்பெயர்ச்சி தொடர்பா நாங்கள் கதைக்கக்குள்ள திசை கட்டாயம் நாங்கள் கருத்தில் கொள்ள வேணும். சரி, அப்ப இதுல ஒரு விஷயம் தந்துடாக்குது. அந்த ஒரு பிள்ளை கிழக்கு நோக்கி இயங்குது. அப்ப இந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஆள் ஒரு சின்ன பிள்ளைய நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். சரி, அந்த அங்கால பாத்தீங்கன்னா அந்த பிள்ளை இன்னொரு சின்ன பிள்ளை உண்டு அப்படியே மலைக்குள்ள டான்ஸ் ஆடிக்கொண்டு இருக்கிறான். இவர் இந்த சின்ன பையன் அந்த பிள்ளையோட சேர்ந்து டான்ஸ் ஆட வேணும் விரும்புறார். சரி, அப்ப ஆரம்ப கட்டத்தை நாங்கள் பார்த்து கொள்ளுவோம். முதலாவது செகண்ட்ல ஆரம்பத்தில் அவர் ஓய்வுல இருந்தவர், முதலாவது செகண்ட் கிழக்கு நோக்கி அவர் இயங்கி பாத்தீங்கன்னா 4 மீட்டர் அவர் இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கிறார். ஆரம்பத்தில இருந்து 4வது மீட்டர்ல முதலாவது செகண்ட்ல நிற்கிறார். அப்ப அந்த தகவல்களை நாங்கள் அப்படியே படத்துல காட்ட போறோம். சரி, அப்ப வடிவா பார்த்து கொள்ளுங்க. அவர் 0 செகண்ட்ல ஒரு இடத்துல நின்றவர், முதலாவது செகண்ட்ல அவரை பார்த்தீங்கன்னா 4வது மீட்டர்ல போய் நிற்கிறார். 4 மீட்டர் இடம்பெயர்ந்து அங்கால 4வது மீட்டர்ல போய் நிற்கிறார். அடுத்த 2வது செகண்ட் என்ன நடந்திருக்கா பாருங்க, 8வது மீட்டர்ல போய் நிற்கிறார். கனபேர் விடுற பிள்ளை என்னண்டா, இந்த மேலும் 2வது செகண்ட்ல மேலதிகமா 8 மீட்டர் போயிட்டார் என்று கனபேர் நினைக்கிறது. உண்மையில அது பிள்ளை. இடப்பெயர்ச்சி என்றது ஆரம்பத்தில் இருக்கிற இடத்துக்கும் இறுதியில இருக்கிற இடத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய மிக குறுகிய நீளம். அப்ப ஆரம்பத்தில் இருந்து 8வது மீட்டர்ல 2வது செகண்ட்ல நிற்கிறார். அப்ப 2வது செகண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த 8வது மீட்டர்ல நிக்கிறார். இது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அடுத்தது பாருங்க, 3வது செகண்ட்ல பார்த்தா அவர் 12வது மீட்டர்ல நிக்கிறார். சரி, அப்ப மேலதிகமா 12 போகல, ஸ்டார்ட்ல இருந்து 12வது மீட்டர்ல இருக்க போற 3வது செகண்ட்ல 12வது மீட்டர். சரி, இனி அடுத்த விஷயத்தை பார்த்து கொள்ளுங்க. 4வது செகண்ட்ல அவர் ஸ்டார்ட்ல இருந்து 16வது மீட்டர்ல இருக்க போறார். ஆரம்பத்துல இருந்து 16வது மீட்டர்ல இருக்கிறார். அப்ப 4வது செகண்ட் அவர் 16வது மீட்டர்ல இருக்கிறார். அடுத்த 5வது செகண்ட் பாருங்க, 20வது மீட்டர்ல அவர் இருக்கிறார். சரி, இவ்வளவுதான் முதல் நடந்த விஷயம். 5 செகண்ட் வரைக்கும் இதுதான் நடந்திருக்குது. அவருக்கு டான்ஸ் ஆடணும் போல இருக்குது. அங்கால இருக்கிற சிறுமியோட சேர்ந்து டான்ஸ் ஆட வேணும். அப்ப தன் பள்ளி அப்படியே நடந்து கொண்டு போற. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த சீரான வேகத்தோட தான் போயிருக்கிறார். ஏனண்டா பாருங்க, ஒவ்வொரு செகண்டும் 4 மீட்டர் மேலதிகமா போயிருக்கிறார். அப்ப பாருங்க, இவர் 5 செகண்ட்ல 20 மீட்டர் போயிட்டார். இனி 6வது செகண்ட் என்ன நடக்குதுண்டா, அந்த 20வது மீட்டர்லயே அவர் நிற்கிறார். ஸ்டார்ட்ல இருந்து 20வது மீட்டர்ல 6வது செகண்ட்ல நிற்கிறார். 6வது செகண்ட்ல அவர் அசைய கூட இல்லை, அப்படியே போய் புரட்சி போய் நிற்கிறார் அந்த இடத்துல. அங்காலையும் போல இஞ்சாலையும் வரையில். 7வது செகண்ட் பார்த்தா 7வது செகண்ட் வந்தால் அதே இடத்துல இருக்குது. சரி, 20வது மீட்டர்லயே அவர் இருக்கிறார்.
8வது செகண்ட் பார்த்தா சரி அதுக்கு பிறகு அந்த ஆள் அங்கால இஞ்சால இதை நடந்துருக்கோண்டு பார்த்தா இல்ல 8வது செகண்ட் பார்த்தாலும் 8வது செகண்ட்லையும் 20வது மீட்டர்ல இருந்து கொள்றார். அப்ப இதுல என்ன நடக்குதுன்றா பாருங்க, 5வது செகண்ட்ல இருந்து 8வது செகண்ட் வரைக்கும் இந்த ஆள் அந்த சிறுவன் நடக்கவும் இல்லை ஓடவும் இல்லை, அதே இடத்திலே அப்படியே நிற்கிறார். இடப்பெயர்ச்சி இந்த உழவு செகண்டுக்குள்ளையும் நடைபெறையில. சரி, இந்த 5வது செகண்ட்ல இருந்து 8வது செகண்ட் மட்டும் அவருக்கு இடப்பெயர்ச்சி அடையல, இடப்பெயர்ச்சி அப்படியே இருந்து கொள்ளுது. ஆனா அடுத்ததா பாருங்க 9வது செகண்ட் அவற்றை இடப்பெயர்ச்சி 10 மீட்டர். இடப்பெயர்ச்சி 10 மீட்டர் என்ற கருத்து ஆரம்பத்தில் இருந்த இடத்துக்கும் இப்ப அவர் இருக்கிற இடத்துக்கும் இடையிலான அந்த மிக குறுகிய நீளம் 10 மீட்டரா இருக்க வேணும். சரி, அப்ப ஜோதிச்சு பாருங்க, அவற்றை இயக்கம் அப்படியே அங்கால போயிருந்தா இடப்பெயர்ச்சியின் பெருமானம் கூடி இருக்கும். அங்கால மேலதிகமாக அவர் 2 மீட்டர் நடந்திருந்தா அவர் கடைசியாக 22 மீட்டர் போயிருப்பார். அப்ப இடப்பெயர்ச்சியின் பெருமானம் குறைஞ்சிருக்கின்ற கருத்து அவர் எதிர்ப்புறமாக நகர்ந்திருக்கிறார். ஆகவே ஸ்டார்ட்ல இருந்து 10வது மீட்டர்ல நிக்க போறாருண்டா எங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல தான் எங்களுக்கு 10வது மீட்டர் இருக்க போகுது. சரி, ஏனெண்டா இவ்வளவு 8 மீட்டர், இஞ்சால 12 மீட்டர், அதுக்கு இடையில இந்த பகுதி தான் 10வது மீட்டர் நாங்கள் அடையாளப்படுத்தலாம். ஆகவே 9வது செகண்ட் பார்த்தோம்டா அவர் நிக்கிற இடம் இது, அப்படி அங்க இருந்து திரும்பி எதிர் திசையில வந்திருக்கிறார். இதுதான் நடந்து போச்சு. அடுத்ததா என்ன நடக்குதுன்னு பார்த்தா 9வது செகண்ட்ல இருந்து 10வது செகண்ட்ல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா இடப்பெயர்ச்சி பூச்சியமாகிட்டது. இடப்பெயர்ச்சி பூச்சியம்டா கருத்து ஆரம்ப இடத்துல இருந்து வெளிக்கிட்டவர் திருப்பி அதே இடத்துக்கு வந்துட்டாருன்னு சொல்லி சொன்னா இடப்பெயர்ச்சி பூச்சியமாக இருக்கும். ஆகவே அந்த போனவர் அதே இடத்துக்கு வந்துட்டார். அப்ப அந்த சிறுமியோட டான்ஸ் ஆடுவோம் ஓடினவர் அங்க கொஞ்ச நேரம் நின்று பார்த்த, சரி பிறவத திரும்பி ஓடி வந்து பழைய இடத்துல நிற்கிறார். டான்ஸ் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என்ன எண்டு போட்டு பழைய இடத்துல வந்து நிற்கிறார். இதுதான் இந்த சிறுவனுடைய இயக்கம் தொடர்பாக எங்களுக்கு தரப்பட்டுள்ள விஷயம். இவ்வளவு எங்களுக்கு தெளிவாக இருந்தால் நாங்கள் இதுல வரக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் இலகுவாக நாங்கள் விடை எழுதி கொள்ளலாம். சரி, அப்ப இதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப இந்த வரைவை அந்த அட்டவணையை பார்க்கிற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு தெளிவா ஒன்று விளங்கும் பாருங்கோ. முதல் அந்த 5 செகண்ட் வரைக்கும் அவர் ஒரு சீரான வேகத்தோட இயங்கி இருக்கிறார். சரி, ஏனண்டா பாருங்க ஒவ்வொரு செகண்டும் அவற்றை இடப்பெயர்ச்சி 4 மீட்டர் மேலதிகமா கூடி இருக்குது. ஆரம்பத்தில் 4 மீட்டர்ல இருந்தவர் அடுத்த செகண்ட் மேலதிகமா 4 மீட்டர் போய் 8வது மீட்டர்ல நிற்கிறார். அதுக்கு அடுத்த செகண்ட் 8ல இருந்து 12க்கு போயிருக்கிறார். அதுக்கு அடுத்த செகண்ட் 12ல இருந்து 16க்கு போயிருக்கிறார். அடுத்த செகண்ட் 16ல இருந்து 20க்கு போயிருக்கிறார். ஒவ்வொரு செகண்ட் 4 மீட்டராக அதிகரிச்சிருக்குது. அப்ப என்ன நடந்திருக்கு, அவர் சீரான வேகத்தோட போய் கொண்டிருக்கிறார். சரி, இதனாலதான் அவர் ஒவ்வொரு அந்த செகண்டும் மேலதிகமாக 4 மீட்டர் அவரால் போகக்கூடிய மாதிரி இருந்தது. சரி, அப்ப இன்னொரு விஷயம் அதுக்குள்ள நாங்கள் வந்துட்டோம். இதை பற்றி நான் பிறகு கதைப்பேன். அப்ப இனி நாங்கள் வினாக்களுக்கு போவோம். முதலாவது கேள்வி, மேற்படி இயக்கத்திற்கு அமைவான இடப்பெயர்ச்சி நேர வரைவு. இந்த வரைவுகள் கீறுகின்ற பொழுது நாங்கள் நிறைய பேர் விடுற தவறு என்னண்டா, இந்த அச்சுகள் எக்ஸ் அச்சு y அச்சில அது என்னத்துக்காக நாங்கள் குறிக்க போறோம், என்னென்ன பெருமானம் குறிக்க போறோம்ன்றதுல நாங்கள் தெளிவில்லாம இருப்போம். ஒரு வரைவு கீற வலிக்கிட்டா உடனடியாக எக்ஸ் அச்சில என்ன போட போறோம், y அச்சில என்ன போட போறோம்ன்றதை நீங்கள் குறிச்சு கொள்ள வேணும். சரி, அது அலகோட போட்டுக்கொள்ளணும். அப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் அங்கால நேரம் எஸ் போட்டுக்கொள்வோம், செகண்ட்ல அளக்கிறோம். அதே மாதிரி இங்கால இடப்பெயர்ச்சி நாங்கள் மீட்டர்ல அளக்கிறோம். அதையும் இந்த 2 சைட்டும் போட்டுக்கொள்ள வேணும். அதுக்கும் புள்ளிகள் இருக்குது. உங்களோட ஃபைனல் பேப்பர்ல அதுக்கு ஒரு தனி புள்ளி இருக்குது. சரி, இனி அடுத்ததா பாருங்கோ, இந்த வரைவை நாங்கள் கீரைக்குள்ள பெருமானங்களை சீரான இடைவெளிகள்ல குறிக்க பழகிக்கொள்ள வேணும். அப்ப நாங்கள் முதல் நேரத்தை குறிச்சு கொள்ளுவோம். இந்த 0 செகண்ட் இதுல பிரச்சனை இல்லை. இது முதலாவது செகண்ட், இது 2வது செகண்ட், 3 4 5 6 7 8 9 10 செகண்ட் வரைக்கும் இஞ்சால குறிச்சிட்டோம். அதே மாதிரி இவற்றை இடப்பெயர்ச்சி நாங்கள் குறிக்க போறோம். இடப்பெயர்ச்சி 4 8 12 16 20 என்று சீராக நாங்கள் குறிச்சு வச்சிருக்கிறோம். அப்ப இனி இதனுடைய ஆள்கூறுகளை நாங்கள் வரைவில குறிக்க போறோம். அப்ப முதலாவது பாருங்க, 0 செகண்ட்ல இடப்பெயர்ச்சி 0 செகண்ட்ல இடப்பெயர்ச்சி 0 இது குறிச்சாச்சு. இனி அடுத்த விஷயத்தை பார்த்து கொள்ளுங்க. முதலாவது செகண்ட்ல அவற்றை இடப்பெயர்ச்சி 4.
சரி, அப்ப இந்த முதலாவது செகண்டில அவற்றை இடப்பெயர்ச்சி 4 இந்த புள்ளி நாங்கள் அடையாளப்படுத்தி கொள்ளுவோம். இனி அடுத்தது பாருங்க, 2வது செகண்ட்ல அவற்றை இடப்பெயர்ச்சியை பார்த்தீங்கன்னா 4 மீட்டராக இருக்கு. மன்னிக்க வேணும், 2வது செகண்ட்ல அவற்றை இடப்பெயர்ச்சி 8 மீட்டர். அடுத்த 3வது செகண்ட்ல பார்த்தீங்கன்னா அவற்றை இடப்பெயர்ச்சி 12 மீட்டராக இருக்கு. அதே மாதிரி இந்த 4வது செகண்ட்ல பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி 16ஆக இருக்கின்ற அதே வேளை 5வது செகண்ட்ல பாருங்க இடப்பெயர்ச்சி 20. அப்ப இதுல பாருங்க, நான் இப்படி சின்ன சின்ன புள்ளியா போட்டிருக்கிறேன். அப்புறம் அதே மாதிரி நீங்கள் சோதனை பேப்பர்ல புள்ளி புள்ளியா போட்டு அநியாயமா பிள வேண்டி போடாதீங்க. நான் அது ஏன் போட்டேன் நான்டா, இந்த போர்ட்ல உங்களுக்கு தெளிவா தெரியக்கூடிய மாதிரி அடையாளப்படுத்துறதுக்காகத்தான் நான் இப்படி சின்ன சின்ன புள்ளி கோட்டால இணைச்சேன். சரி, அப்ப நீங்க பரீட்சை வினாத்தாள்ல மன்னிக்க வேணும், விடைத்தாள்ல இப்படி புள்ளிகள் போட தேவையில்லை. இந்த புள்ளிகளை மாத்திரம் போட்டா சரி, இந்த புள்ளிகளை மாத்திரம் நாங்கள் அடையாளப்படுத்தினா சரி. சரி, அப்ப எண்ணி பார்ப்போம். அடுத்ததாக 6வது செகண்ட் அதே 20 மீட்டர் அவற்றை இடப்பெயர்ச்சி. அடுத்தது 7வது செகண்ட பாத்தீங்கன்னா அதே இடப்பெயர்ச்சி. 8வது செகண்ட பாத்தீங்கன்னா அதே இடப்பெயர்ச்சி அதே இடத்துல இருக்குது. 9வது செகண்ட்ல பாத்தீங்கன்னா அவற்றை இடப்பெயர்ச்சி 10ஆக வந்துட்டது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் அவற்றை இடப்பெயர்ச்சி 10. 10வது செகண்ட்ல பாத்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி 0ஆக இருந்து கொள்ளும். சரி, இவ்வளவு விஷயங்களையும் நாங்கள் வரைவில குறிச்சா சரி. இனி அடுத்ததா இந்த புள்ளிகளை நாங்கள் இணைக்க போறோம். சரி, இனி இணைச்சு கொள்ளுவோம். பாருங்கோ, இப்படியே நாங்கள் இணைக்க போறோம். இப்படி நாங்கள் வரைவுகளை கீறிவிட்டோம்டா இந்த வரைவை நாங்கள் கீறி முடிச்சதுக்கு அதனுடைய முழுமையான புள்ளிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இதுல நாங்கள் இன்னொரு விஷயத்தை வடிவா அவதானிச்சு கொள்ள வேணும். இந்த புள்ளிகளை நாங்கள் இணைக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அந்த புற்றுலரை சரியான விதத்தில் இதுல வச்சு இந்த புள்ளிகளுக்கு அங்கால கோடுகள் போகாம சரியா இந்த புள்ளிகளை வச்சு இணைக்கக்கூடிய மாதிரி நாங்கள் இணைச்சு விட்டோம்டா எங்களுக்கு இந்த புள்ளிகள் மிக திருத்தமான புள்ளிகள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல வரக்கூடிய அந்த மார்க்ஸ் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா, இவ்வளவு விஷயம் இதை வரைவுக்கு இருங்கண்டா இவ்வளவு விஷயத்தை நீங்க கொடுத்தீங்களா சரி. சரி, இனி அடுத்ததா பாருங்க, அடுத்த கேள்வி எங்களுக்கு தந்திருக்குது. முதல் 4 செகண்டில் பிள்ளையின் இயக்கம் தொடர்பாக விவரிக்க. முதல் 4 செகண்ட் என்ன நடந்தது அதுதான் கேள்வி. சரி, அப்ப திருப்பி ஒருக்கா நாங்கள் விஷயத்துக்கு வருவோம், பார்த்து கொள்ளுவோம். இங்க பாருங்க, முதல் 4 செகண்ட், முதலாவது செகண்ட், 2வது, 3வது 4 செகண்ட்ல அவற்றை இடப்பெயர்ச்சி 16 மீட்டர். பாருங்க, இந்த இடத்துல நிக்கிறார். முதல் 4 செகண்ட்ல இந்த இடத்துல நிக்கிறார். அப்ப இடப்பெயர்ச்சின்னா கட்டாயம் நாங்கள் சொல்ல வேணும், திசை சொல்ல வேணும். அப்ப முதல் 4 செகண்ட்ல அவர் இடப்பெயர்ச்சி 16வது மீட்டர்ல இருக்கிறார். ஆகவே இதுக்கு சரியான விடை எப்படி கொடுக்கிறதுண்டா, கிழக்கு நோக்கி 16 மீட்டர் தூரம் நகர்ந்து இருக்கிறார் என்று நீங்க கொடுத்தாலே போதுமானதாக இருக்கும். இப்ப திசையும் சொல்ல வேணும், அடுத்தது இப்ப அவற்றை இடப்பெயர்ச்சி எத்தனையாவது மீட்டர்ல நிற்கிறார் என்றதையும் நீங்கள் குறிச்சா சரி. சரி, அப்ப இனி அடுத்த கேள்விக்கு நாங்கள் வருவோம். முதல் 4 செகண்டில் பிள்ளையினுடைய இடப்பெயர்ச்சி ஜாது. ஆகவே அது எங்களுக்கு நேரடியாக எங்களுக்கு தெரியும். பாருங்க, 4 செகண்ட்ல பிள்ளையினுடைய இடப்பெயர்ச்சி 16 மீட்டராக இருக்கும். ஆகவே அதை 16 மீட்டர் என்று போட்டுக்கொள்வோம். அலகு கட்டாயம் போட வேணும். அலகுகள் பிழையா போட்டா அந்த விட பிழையாகத்தான் கருதப்படும். சரி, இப்ப நீ அடுத்த கேள்விக்கு வருவோம். 4 செகண்ட்களில் பெறப்பட்ட வேகம் யாது? சரி, இனித்தான் அடுத்த முக்கியமான பகுதிக்கு வர போறோம். இந்த நேர்கோட்டு இயக்கத்தில் முதல் நாங்கள் படிச்சிருப்போம், இந்த கதி வேகம் என்பது தொடர்பாக படிச்சிருப்போம். கதிக்கு சமன்பாடு கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம், அடுத்தது வேகத்துக்கு சமன்பாடு இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். அப்ப இது கிளியரா இருக்கணும் முதல்ல. அப்ப இதுல கேட்டு கிடக்கு பெறப்பட்ட வேகம் என்று சொல்லிக்குள்ள நாங்கள் அந்த சொல்ல வேகம் என்ற சொல்ல இன்னொரு சொல்லாலையும் அடையாளப்படுத்துவோம், இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம். இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம் என்ற அதனுடைய இன்னொரு கருத்து வேகம்.
அது வேறு ஏதோ ஒன்று நாங்கள் யோசிச்சு கொண்டு இருக்கிறேன். சரி, ரெண்டும் ஒரே கருத்து. அப்ப அந்த வேகத்தை இப்ப கணிக்க வேணுமெண்டா இடப்பெயர்ச்சி மாற்றத்தின் கீழ் நேரம். அப்ப இடப்பெயர்ச்சி மாற்றம் கணக்க யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சரி, அந்த இடப்பெயர்ச்சி எவ்வளவு மாறி இருக்குது, அவள் அந்த இடப்பெயர்ச்சி மாற்றம். அதை அந்த எவ்வளவு நேரம் எடுத்ததுன்றால பிரிச்சு விட்டோம்டா எங்களுக்கு வேகம் பெறும். சரி, அப்ப ஜோதிச்சு பாருங்கோ, இந்த 4 செகண்ட்களில் பெறப்பட்ட வேகம் என்றா முதல் ஆரம்பத்தில் இவருடைய அந்த இடப்பெயர்ச்சி சைவராக இருந்தது. 4வது செகண்ட்ல பாத்தீங்கன்னா 16 மீட்டராக இருக்குது. ஆகவே இடப்பெயர்ச்சி மாற்றம் 16ல இருந்து நாங்கள் சைவரை கழிக்க போறோம். சரி, இப்ப இறுதியா எங்க இடப்பெயர்ச்சி இருக்குது, இப்ப இறுதியாக இப்ப நாங்கள் இந்த கருதுற அந்த 4வது செகண்ட்ல அந்த பொருள் எங்க இருக்குது, ஆரம்பத்திலே எங்க இருந்தது, ரெண்டையும் கழிச்சு விட்டோம்னா சரி, இறுதியா எங்க இருக்கிற அதுல இருந்து ஆரம்பத்தை கழிப்போம். அப்ப இங்க இறுதியா பாத்தீங்கன்னா 16 மீட்டர்ல இருக்கிற, ஆரம்பத்துல சைவர்ல இருக்கிற, 16ல இருந்து சைவரை நாங்கள் கழிச்சிருக்கிறோம். அதுக்கு எடுத்த நேரத்தை பாத்தீங்கன்னா 4 செகண்ட்கள். 16ல இருந்து சைவர் போனா 16, அதை நாங்கள் 4ஆல பிரிச்சு விட்டோம்டா பெருமானம் 4 மீட்டர் பெர் செகண்ட். இதுதான் வேகம். சரி, இதை இன்னொரு வழியாலையும் நான் ஆரம்பத்தில் சொன்னான், திருப்பி ஒருக்கா சொல்லுவேன் என்று சொல்லி சொன்னான். இன்னொரு வழியால காணலாம். பாருங்க, திருப்பி ஒருக்கா அந்த விஷயத்துக்கு வருவோம். முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன விஷயத்துக்கு வருவோம். பாருங்க, வேகம்ன்றது இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். சரி, அதாவது ஒரு செகண்ட்ல எவ்வளவு இடப்பெயர்ச்சி அடையுதோ அது வேகம் என்று சொல்லலாம். சரி, உதாரணமாக இந்த மீட்டர் பெர் செகண்ட் என்ற கருத்து என்னண்டா ஒரு செகண்ட்ல அவர் எத்தனை மீட்டர் பயணிக்கும், அதைத்தான் நாங்கள் இந்த அலகில குறிச்சு கொள்ளுவோம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்ட்லையும் எவ்வளவு இடப்பெயர்ச்சி நடந்திருக்குண்டா இந்த ஒரு செகண்ட்ல அவற்றை இடப்பெயர்ச்சி 4 மீட்டர். அடுத்த ஒரு செகண்ட்ல பாருங்க, முதலாவது செகண்ட்ல, 2வது செகண்ட்ல, அந்த செகண்ட்ல மாத்திர 4 மீட்டர். அப்ப அடுத்த பாருங்க 3வது செகண்ட்ல அவற்றை இடப்பெயர்ச்சி 8ல இருந்து 12 போயிருக்கிறார், 4 மீட்டர். அப்ப ஒவ்வொரு செகண்டும் அவற்றை வேகம் எவ்வளவு வேண்டா 4 மீட்டர் பெர் செகண்ட். ஏனண்டா ஒரு செகண்ட்ல அவர் 4 மீட்டர் போறார். அதானப்பா வேகம். பாருங்க, ms-1 கருத்து ஒரு செகண்ட்ல எத்தனை மீட்டர் போறார். அப்ப இங்க பாருங்க, இவர் ஒவ்வொரு செகண்ட் 4 மீட்டர் போறபடியா இவற்றை வேகம் 4 மீட்டர் பெர் செகண்ட். சரி, அதைத்தான் நாங்கள் இப்ப இந்த சமன்பாடுகளின் ஊடாக நாங்கள் கண்டிருக்கிறோம். சரி, இந்த சமன்பாடுல கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்ப இனி நாங்கள் அடுத்த வினா பார்க்க போறோம். இறுதி 2 செகண்டில் பெறப்பட்ட வேகம் கேட்டு கிடக்கு. அப்ப இதுல கனவேர் விடுற பிழை என்னண்டா பாருங்க, இந்த இறுதி 2 செகண்ட் சொல்லிக்கல இந்த 9 என்றது 1 செகண்ட், 10 என்றது 1 செகண்ட், 9ல இருந்து 10க்கு போய்க்கல 2 செகண்ட் இடைக்குள்ள வந்துட்டுது என்று கனவேர் தவறு நினைச்சு கொள்றது. உண்மையான கருத்து என்னண்டா பாருங்க, இதுல இந்த 8 செகண்ட்ல இருந்து 9வது செகண்டுக்கு அவர் நகரேக்குள்ள 1 செகண்ட், அடுத்தது 9ல இருந்து 10வது செகண்ட் நகரேக்குள்ள 1 செகண்ட் மேலதிகமாக. அப்ப இதைத்தான் நாங்கள் 2 செகண்ட் சொல்றோம். 2 செகண்ட்னா 8வது செகண்ட்ல இருந்து 10வது செகண்டுக்கு போயக்குள்ள இவ்வளவு தான் 2 செகண்ட். சரி, அப்ப அடுத்தது பாருங்க, இதுல வேகம் கேட்டு கிடக்கு. வேகம்ன்றது இந்த சொற்பதம் ஒன்று பாவிப்பாங்க, இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம். இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம் என்ற கருத்து வேகம் 2 சொல்லும் பாவிப்பாங்க. இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம் என்று சொன்னாலும் வேகம் என்று சொன்னாலும் 2க்கும் ஒரே அர்த்தம். சரி, அப்ப அதை நாங்கள் கணிக்க போறோம்டா இடப்பெயர்ச்சி மாற்றத்தின் கீழ் நேரத்தை நாங்கள் குறிப்போம். சரி, இடப்பெயர்ச்சி மாற்றத்தை நேரத்தால பிரிச்சு விட்டோம்னா எங்களுக்கு அந்த வேகம் கிடைக்கும், அதாவது இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம் எங்களுக்கு கிடைக்கும். சரி, அப்ப அடுத்த யோசிப்போம், இடப்பெயர்ச்சி மாற்றம் எப்படி கணிக்கிறது என்றால் நாங்கள் சொல்ற அந்த நேரத்துக்குள்ள கணக்கு செய்யக்குள்ள இத்தனை செகண்ட்ல இருந்து இத்தனை செகண்ட் வரைக்கும் ஒரு தரவு தந்திருப்பாங்க, அதுதான் கணக்கு செய்ய சொல்லி கேட்பினோம். அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் இறுதியா எங்க இருக்குது அந்த பொருள், ஆரம்பத்தில் எங்க இருந்தது, அதை நாங்கள் கழிச்சு விட்டோம்னா எங்களுக்கு இடப்பெயர்ச்சி மாற்றம் வரும். சரி, அப்ப இந்த இயக்கத்துல பார்த்துக் கொள்வோம். பாருங்க, இந்த 8 தொடக்கம் 10 செகண்ட்ல இறுதியாக அவற்றை இடப்பெயர்ச்சி சைவர். ஆகவே அந்த சைவரை நாங்கள் குறிச்சு கொள்ள போறோம். சரி, இந்த 2 செகண்டுக்குள்ளதான் இறுதியா எங்க நிக்குது, ஆரம்பத்தில் எங்க நின்றது. அப்ப இறுதியா சைவர். இந்த
8 செகண்ட்ல 10 செகண்ட் இயங்குற அந்த சந்தர்ப்பத்தில் ஆரம்பத்தில் பாத்தீங்களா 20வது மீட்டர்ல நின்றதாகவே அதை கழிக்க போறோம். அதுக்கு எடுத்த நேரம் 2 செகண்ட்கள். சரி, வடிவா பார்த்து கொள்ளுங்க. திரும்பவும் சொல்றேன், இந்த 8 செகண்ட்ல இருந்து 10 செகண்டுக்கு போகுது 2 செகண்ட் இயங்கி இருக்குது. ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா இறுதி 2 செகண்டுக்குள்ளையும் ஆரம்பத்தில் அவற்ற இடப்பெயர்ச்சி 20 இருந்தது, இறுதியா பார்த்தா 0 இருக்குது. இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம் மன்னிக்க வேணும், இடப்பெயர்ச்சி மாற்றம் கணிக்க வேணும்டா இறுதியில இருந்து ஆரம்பத்தை கழிக்க போறோம் இந்த நேரத்துக்குள்ள. அப்ப ஆகவே பாருங்க, 0ல இருந்து 20 கழிக்க போறேன், கீழே 2 செகண்ட் போடுறேன். பாருங்க, இதை கழிக்கக்குள்ள 20 மீட்டர், அதன் கீழ் 2 செகண்ட், சுருக்கினால் 10 ms -1. சரி, இந்த இதுல கனவே யோசிக்க கூடும், இது என்ன 10ல வேகம் வருகுது. உண்மையில பாருங்க, இந்த வேகம்ன்றது ஒரு காவிக்கணியம், பருமனும் இருக்குது திசையும் இருக்குது. அப்போ ஒரு பொருள் கிழக்கு நோக்கி இயங்கினால் அதனுடைய கருத்து நாங்கள் நேர் திசை என்று எடுத்துக்கொள்ளுவோம். சரி, ஒரு பொருள் கிழக்கு நோக்கி இயங்குது, ஆகவே அதனுடைய இயக்கம் நேர் திசை என்று எடுத்துக்கொள்ளுவோம். அதே பொருள் எதிர் திசையில இயங்கினா அதனுடைய கருத்து நாங்கள் மறை என்று குறிச்சு கொள்ளுவோம் அல்லது எதிர் திசை என்று குறிச்சு கொள்ளுவோம். சரி, உதாரணமா சொல்றேன், ஒரு கிழக்கு நோக்கி ஒரு பொருள் 20 மீட்டர்/s வேகத்தோட போகுது, நாங்கள் சக 20 மீட்டர்/s போடுவோம். அதே போன பொருள் இப்ப எதிர் திசையில 40 மீட்டர்/s வருகுதுண்டா நாங்கள் போட்டுக்கொள்வோம் 40 மீட்டர்/s. ஆகவே இங்க சயவார சொல்லப்படுற விஷயம் ஒன்றே ஒன்றுதான், எதிர் திசையில இயங்குது. அது மட்டும்தான் அதுல சொல்லப்படுற விஷயம். சரி, ஆகவே இந்த 10 என்றது கருத்து என்னண்டா, இப்ப அவற்ற வேகம் எதிர் திசையில 10. உண்மைதான். பாருங்க, அந்த படத்தை பார்த்து அந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னா தெரியும். ஏனென்றா அந்த இறுதி 2 செகண்ட்லயும் பாருங்க எதிர் திசையில தான் பொருள் இயங்கி இருக்குது. பொருளிலே அந்த சிறுவன் இயங்கி இருக்கிறார். முதல் கிழக்கு நோக்கி இயங்கினவர், பிறகு பார்த்தீங்கன்னா எதிர் திசையில அவருடைய இயக்கம் நடைபெற்று இருக்குது. ஆகவே இந்த பெருமானம் உங்களுக்கு சரியாக இருக்கும். இனி அடுத்த கேள்விக்கு நாங்கள் வரப்போறோம். 5 தொடக்கம் 8 செகண்ட் இடைப்பட்ட காலத்தில் பிள்ளையின் இயக்கம் தொடர்பாக விளக்குக. பாருங்க, இந்த 5வது செகண்ட்ல அந்த பிள்ளையினுடைய இடப்பெயர்ச்சி 20, அடுத்து 6வது செகண்ட்ல பிள்ளையினுடைய இடப்பெயர்ச்சி 20, 7வது செகண்ட்ல பிள்ளையினுடைய இடப்பெயர்ச்சி 20, 8வது செகண்ட்ல பிள்ளையினுடைய இடப்பெயர்ச்சி 20. இதண்டா என்ன கருத்துண்டால், அந்த அவ்வளவு செகண்டும் இடப்பெயர்ச்சி 20லயே இருக்கிறபடியா இடப்பெயர்ச்சி நடக்கல. அந்த பிள்ளை அப்படியே அந்த இடத்துல இருக்குது, மேலதிகமா நகரேல. அந்த அவ்வளவு செகண்டும் ஸ்டார்ட்ல இருந்து 20வது மீட்டர்லயே பிள்ளை இருந்து கொண்டது. சரி, ஆகவே அந்த இடப்பட்ட அந்த காலப்பகுதியில் பிள்ளை இந்த இயக்கத்தை விவரிக்க சொன்னா நீங்கள் சொல்லக்கூடிய பொருத்தமான விடை இயக்கம் நடைபெறவில்லை அவளாம் சொன்னா போதுமானதாக இருக்கும். இயக்கம் நடைபெறவில்லை, அந்த பிள்ளை அப்படியே அந்த இடத்துல நின்றது. சரி, இனி அடுத்த கேள்விக்கு வருவோம். பிள்ளையின் மொத்த பயணத்தின் போது பிள்ளையின் பயணித்த தூரம் இடப்பெயர்ச்சி கேட்டு கிடக்கு. சரி, தூரத்துக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் வித்தியாசம். தூரம் என்றது ஒரு பொருளுடைய பயணத்தின் போது பொருள் சென்ற மொத்த நீளம். அந்த பொருள் எவ்வளவு தேசமெல்லாம் அலைஞ்சு போட்டு வந்தாலும் அவ்வளவு நீளத்தை நாங்கள் கூட்டி வார பெருமானம் தான் தூரமாக இருக்கும். இடப்பெயர்ச்சின்றது அப்படி இல்லை, ஆரம்பத்தில் எங்க இருந்தது இறுதியில் எங்க இருக்குது, ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த நீளத்தை தான் நாங்கள் சொல்லிக் கொள்ளுவோம். சரி, ஆகவே பாருங்க, இந்த பயணத்தின் போது பிள்ளை பயணித்த தூரத்தை முதல்ல காண போறேன். ஸ்டார்ட்ல ஒரு புள்ளியில நின்றது, கடைசியாக அந்த பிள்ளை 8வது செகண்ட்ல 20 மீட்டர் வரைக்கும் போனது. பிறகு பாருங்க இறுதி 2 செகண்ட்ல திருப்பி அதே இடத்துக்கு வந்திருக்குது. ஆகவே இருந்து 20 மீட்டர் போய் திருப்பி இருந்து இஞ்சால திருப்பி 20 மீட்டர் வந்திருக்குது. ஆகவே இடப்பெயர்ச்சியினுடைய பெருமானம், மன்னிக்க வேணும், இந்த பயணிச்ச தூரத்தினுடைய பெருமானம் 40 மீட்டராக இருக்கும் தூரம். அப்ப இது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அடுத்த இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி என்றா நாங்கள் கருதக்கூடிய ஒரே விஷயம் என்னண்டா, ஸ்டார்டில் எங்க இருக்குது இறுதியில் எங்க இருக்குது, ரெண்டுக்கும் இடையில எவ்வளவு அந்த குறுகிய நீளம். அப்ப இவற்றை இடப்பெயர்ச்சி பழைய இடத்துக்கு வந்தபடியா இடப்பெயர்ச்சியினுடைய பெருமானம் 0 இருந்து கொள்ளும்.
சரி, அப்ப இதுக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இனி நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு வர போறோம். மொத்த பயணத்தின் போது பிள்ளையின் சராசரி கதையினை தருக. உதாரணமா எங்களுக்கு தெரியும் கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம் என்று நாங்கள் போட்டு கணிச்சு கொள்ளுவோம். சரி, அதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த சராசரி கதியண்டா சீரற்ற ஒரு இயக்கத்தை காட்டுற ஒரு பொருள், ஒவ்வொரு செகண்டும் வேற வேற இயக்கத்தை காட்டக்கூடிய ஒரு பொருளுடைய நாங்கள் கதியை காண்றோம்னா சராசரி கதியைத்தான் காணலாம். சரி, அப்ப சராசரி கதிக்கு எங்களுக்கு சமன்பாடு இருக்குது. இயங்கிய மொத்த தூரத்தின் கீழ் எடுத்த நேரம், எவ்வளவு நேரம் எடுத்திருக்குது, எவ்வளவு தூரம் அது இயங்கி இருக்குது. அப்ப நாங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம், இயங்கின அந்த மொத்த தூரத்தினுடைய பெருமானம் 40 மீட்டர். அதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏனென்றா 20 மீட்டர் போய் திரும்பி 20 மீட்டர் வந்திருக்குது பழைய இடத்துக்கு. ஆகவே பயணிச்ச மொத்த தூரம் 40, எடுத்த மொத்த செகண்ட் 10 செகண்ட். ஆகவே பாருங்க, நாங்கள் பிரிச்சு விட்டோம்னு சொல்லி சொன்னா இதுல இலகுவா நாங்கள் பிரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி அந்த 10 கடைசியில் 0 என்று வருகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த 2 சைவர்களையும் நாங்கள் வெட்டக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, ஆகவே 4 கீழ் 1 நாங்கள் 4 என்ற பெருமானம் 4 ms-1. சரி, அப்ப இதுல கட்டாயம் இந்த அலகு மிக சரியானது குறிப்பிட வேணும். நீங்க பிழையான அலகு போட்டா இந்த விட பிழையானதாக கருத்தில் கொள்ளப்படும். சரிதானே? அப்ப இதுக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப இனி நாங்கள் அடுத்த பகுதிக்கு வர போறோம். இனி அடுத்த பகுதி இப்ப நாங்கள் படிச்ச அந்த பகுதி எந்த பகுதியில இருந்து வந்தா நேர்கோட்டு இயக்கம் என்ற தரம் 10 பாடத்தில இருந்து நாங்கள் சொல்லக்கூடிய இடப்பெயர்ச்சி நேர வரைவு தொடர்பாகத்தான் நாங்கள் இப்ப பார்த்து நாங்கள் இனி பார்க்க போறது அந்த நேர்கோட்டு இயக்கத்தில இறுதியாக இருக்கக்கூடிய பகுதி இந்த புவியீர்ப்பின் கீழ் இயக்கம். இந்த புவியீர்ப்பின் கீழ் ஆர்முடுகல்ல ஒரு பொருளுடைய இயக்கம் தொடர்பாகத்தான் இறுதி பகுதி இருக்குது. அதுல வரக்கூடிய வினாக்களும் அதுக்குரிய விளக்கங்களும் தொடர்பாக இனி நாங்கள் பார்க்க போறோம். சரி, அப்ப அதுக்கு முதல்ல சில விஷயங்கள் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி கொள்றேன். ஒரு பொருளை நாங்கள் மேல் நோக்கி எறிஞ்சம் என்றால் புவி கீழே நோக்கி அந்த பொருளை இழுக்கும். அதனுடைய விளைவாக மேல போன பொருள் கீழே வரும். ஆனா வேற இடங்கள்ல பாருங்க, இந்த ஈர்ப்பு இல்லாத இடங்கள்ல இது சாத்தியம் இல்லை. ஒரு பொருள் எரிஞ்சா அது அப்படியே போய்கொண்டே இருக்கும். சரி, இந்த சந்தர்ப்பத்தில் அதே மாதிரி ஒரு பொருளை நாங்கள் மேல் நோக்கி எறிஞ்சா அதனுடைய வேகம் குறைஞ்சு 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 போய் ஓய்வடைஞ்சு திருப்பி அந்த பொருள் அப்படியே வேகம் அதிகரிச்சு கொண்டு வரும். இந்த சந்தர்ப்பத்தில் மேல் நோக்கி எறியக்குள்ள ஒவ்வொரு செகண்டும் அவற்ற வேகம் 10 அதிகரிக்கும். இந்த பெருமானம் எங்கட புவியை பொறுத்த வரையில 10 ms-2 இருக்கும் புவியீர்ப்பு ஆர்முடுகல். என்ன கருத்துண்டா, மேல் நோக்கி பொருள் எறிஞ்சா ஒவ்வொரு செகண்டும் 10 மீட்டர் பெர் செகண்ட் குறைஞ்சு கொண்டு போகும். ஆரம்பத்தில் நான் ஒரு 50 மீட்டர் பெர் செகண்டோட மேல் எறிஞ்சேன்டா அடுத்த செகண்ட் 40, அடுத்த செகண்ட் 30, அடுத்த செகண்ட் 20 என்று ஒவ்வொரு செகண்டும் 10 குறைஞ்சு கொண்டு போகும். அதே மாதிரி மேலிருந்து ஒரு பொருளை நான் கீழே விட்டால் ஒவ்வொரு செகண்டும் 10 மீட்டர் பெர் செகண்ட் வேகம் அதிகரிச்சு கொண்டு போகும். சரி, அப்ப ஆரம்பத்தில் ஓய்வில் இருந்து விட்டா அடுத்த செகண்ட் 10 மீட்டர் பெர் செகண்ட், அடுத்த செகண்ட் அதனுடைய வேகம் 20 மீட்டர் பெர் செகண்ட், அடுத்த செகண்ட் அதனுடைய வேகம் 30 மீட்டர் பெர் செகண்ட் அதிகரிச்சு கொண்டு போகும். இதுதான் புவியீர்ப்புங்கள் இயக்கத்தில் நடைபெற அந்த ஒரு சிறிய விளக்கம். சரி, அப்ப இந்த புவியீர்ப்பு ஆர்முடுகளுடைய பெருமானம் உண்மையாக 9.8 மீட்டர் ms-2 இருக்கும். நாங்கள் கணக்குகளில் பயன்படுத்திக்கல 10 ms-2 நாங்கள் பயன்படுத்தி கொள்ளுவோம். சரி, அப்ப நாங்கள் வினாக்கு வருவோம். ஒரு பொருள் ஒன்று 60 மீட்டர் பெர் செகண்டோட நாங்கள் மேலே எறிகிறோம். அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பொருளின் வேகம் நேரத்தோட மாறுறது எங்களுக்கு இந்த அட்டவணையில ரப்பி காட்டலாம் என்ன மாதிரி வேகம் மாறுறது. சரி, அப்ப ஆரம்பத்தில் முதலாவது 0 செகண்ட்ல நாங்கள் எறியக்குள்ள அவற்ற வேகம் 60. சரி, அதே மாதிரி முதலாவது செகண்ட்ல என்ன நடந்திருக்கும்டா, மேல் நோக்கி எறியக்குள்ள ஒவ்வொரு செகண்டும் அதனுடைய வேகம் 10 குறையும் என்று சொல்லி போட்டோம். சரி, என்னடா புவி கீழ் நோக்கி இழுக்கிறபடியா மேல் நோக்கி ஒரு பொருள் போய்க்கு ஒவ்வொரு செகண்டும் 10 குறைஞ்சு கொண்டு போகுது. ஆகவே முதலாவது செகண்ட் அவற்ற வேகம் 50 இருக்கும், இரண்டாவது செகண்ட்ல 40 இருக்கும், அடுத்த செகண்ட்ல 30 இருக்கும், அடுத்த செகண்ட்ல 20 இருக்கும், அடுத்த செகண்ட்ல 10, அடுத்த செகண்ட்ல 0.
அப்ப பாத்தீங்களா இது 6 செகண்ட் வரை இயங்கி சைவர் என்ற வேகத்தை பெறும். அதுக்கு மேலே அங்கால இயங்க இயலாது. சைவர்ன்றது ஓய்வு நிலைக்கு போயிடும். அப்ப இங்க இருந்து அப்படியே போனது ஒவ்வொரு செகண்டும் 10 குறைஞ்சு 60ல எறிஞ்ச நாங்கள் அடுத்தது 50 40 30 20 10 சைவருக்கு போயிட்டுது. பிறகு என்ன நடக்கும்? அது கீழ் நோக்கி அப்படியே எங்க வலிக்கிடும். பிறகு அதே மாறி நடக்கும். ஒவ்வொரு செகண்டும் 10 கூடும். 10 20 30 40 நடக்கும். அப்ப இதை நாங்கள் முதல் 6 செகண்ட் வரைக்கும் இதனுடைய வேகம் மாறுபடுற விதத்தை நாங்கள் இதுல காட்டியிருக்கிறோம். அப்ப இனி அடுத்த கணக்குக்கு அடுத்த பகுதிக்கு நாங்கள் போறோம். அதுல பாத்தீங்கன்னா வேகம் நேரத்துடன் மாறுபடும் விதத்தினை இந்த வேக நேர அட்டவணையில எங்களுக்கு கேட்டிருக்குது. அப்ப இந்த அட்டவணையில திரும்பவும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இலகுவா புள்ளி எடுக்கிறதுக்கான உங்களுக்குரிய ஒரு சின்ன ஐடியா, இந்த கிராஃப் கிரேக்குள்ள இந்த அட்டவணை கிரேக்குள்ளே அதில் அங்காலத்தில் நேரத்தை குறிச்சு கொள்ளுங்க. என்னென்னத்தை நாங்கள் குறிக்க போறோம். அப்ப நேரத்தை குறிச்சு கொள்றோம், அதே மாதிரி இஞ்சால வேகத்தை நாங்கள் குறிச்சு கொள்றோம். அப்ப அலகும் பக்கத்துல போடுங்க. என்ன அலகுல நாங்கள் இந்த பெருமானங்களை குறிச்சிருக்கிறோம் என்றதை போட்டுக்கொள்வோம். அப்ப இனி நாங்கள் இந்த விஷயத்துக்கு வருவோம். சைவர் செகண்டிலே அதனுடைய வேகம் 60 மீட்டர் பெர் செகண்ட் நாங்கள் முதலே கண்டுட்டோம். அப்ப சைவர் செகண்ட்ல பாத்தீங்கன்னா அவருடைய வேகம் 60 மீட்டர் பெர் செகண்டாக இருக்கிற அதே வேளை இந்த முதலாவது செகண்டில அவற்ற வேகம் 50 மீட்டர் பெர் செகண்டா இருக்குது. அதே போல இரண்டாவது செகண்டில அவற்ற வேகம் 40 மீட்டர் பெர் செகண்ட். இந்த மூன்றாவது செகண்டில அவற்ற வேகம் 30 மீட்டர் பெர் செகண்ட். இந்த நாலாவது செகண்டில அவற்ற வேகம் 20 மீட்டர் பெர் செகண்ட். அஞ்சாவது செகண்டில அவற்ற வேகம் 10 மீட்டர் பெர் செகண்ட். அடுத்து பாருங்க, ஆறாவது செகண்டில அவற்ற வேகம் 0 இருக்குது. அப்ப இதுல பிறகு நான் இந்த புள்ளிக்கோடு காட்டினதுன்ற நோக்கம் தெளிவா இந்த புள்ளிகளை அடையாளம் காண்றதுக்காக. பிறகு நீங்க பரீட்சை வினாத்தாள்ல பிறகு இப்படி இந்த சின்ன சின்ன கோடுகளை நீங்கள் போட்டு விடுறீல. சரி, நீங்க பரீட்சை வினாத்தாள்ல போட வேண்டிய விஷயம் இந்த புள்ளிகள் மாத்திரம். இந்த புள்ளிகளை போட்டு விட்டீங்களா சரி. அப்ப இனி அடுத்ததா என்ன செய்யணும்? அந்த புள்ளிகளை நாங்கள் இணைக்க போறோம். இணைச்சமெண்டா பாருங்க, அப்படியே எங்களுக்கு ஒரு நேர்கோடு ஒன்று கிடைக்கும். இந்த புள்ளியில இப்படியே இதே மாதிரி வந்து சந்திக்கும். அப்படியே நேர்கோடு ஒன்று அப்படியே வந்துடுறாங்க. சரி, இந்த வேக நேர வரைவில அந்த வரைவினுடைய போக்கு இப்படி சரிவாக கீழே நோக்கி போகுதுன்றா அதனுடைய கருத்து அது அமர்முடுகலோட இயங்குது. சரி, வரைவினுடைய போக்கு இப்படி இருந்தா அது அமர்முடுகலோட இயங்குது. அமர்முடுகல் என்றா ஒவ்வொரு செகண்டும் வேகம் குறைஞ்சு கொண்டு போகுது. வரைவினுடைய போக்கு இப்படியாக இருந்தால் அதிகரிச்சு கொண்டு போகுமாக இருந்தால் அதனுடைய கருத்து ஆர்முடுகலோட பயணிக்குது. என்றா ஒவ்வொரு செகண்டும் வேகம் அதிகரிச்சு கொண்டு போகுது. அதே மாதிரி வேக நேர வரைவில வரைவினுடைய போக்கு இப்படியாக இருந்தால் அந்த பொருள் சீரான வேகத்தோட இயங்குது. அதுதான் அதனுடைய கருத்தாக இருக்கு. சரி, ஆகவே அப்ப இங்க அந்த பொருள் அமர்முடுகலோட இயங்கிக் கொள்ளுது. இதுதான் அந்த வரைவு. சரி, இனி அடுத்த கேள்விக்கு நாங்கள் போய் கொள்ளுவோம். அதுல பாருங்க, அப்பொருள் 6 செகண்ட் வரை அடைந்த இடப்பெயர்ச்சி கேட்கப்பட்டிருக்குது. இந்த வேக நேர வரைவை பொறுத்தவரையில பாருங்க, இந்த வரைவு எக்ஸோட அடைக்கிற பரப்பத்தை நாங்கள் இடப்பெயர்ச்சி என்று கணிச்சு கொள்ளுவோம். சரி, ஆகவே அந்த இடப்பெயர்ச்சியை கணிக்க வேணும் என்று சொல்லி சொன்னால் இடப்பெயர்ச்சி சமன் வரைவு எக்ஸ் அச்சுடன் அடைக்கும் பரப்பளவு. ஆகவே பாருங்க, இந்த நாங்கள் முதல் அந்த படத்துக்கு திரும்பவும் போறேன். இந்த உருவத்தை பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கோணி உருவத்தை இது காட்டுது. அப்ப இந்த பரப்பளவை கண்டுபிடிச்சு விட்டோம்னா அதுதான் இந்த செகண்ட்ல அவற்றினுடைய இடப்பெயர்ச்சியாக இருந்து கொள்ளும். அப்ப ஆகவே இந்த அடைக்கிற பரப்பை காணணும்டா எங்களுக்கு தெரிஞ்ச சமன்பாடு இந்த முக்கோணியினுடைய பரப்பளவை காண்றதுக்குரிய சமன்பாடு அரைதர அடிதர செங்குத்துயரம். அப்ப அதை இனி நாங்கள் பிரதியீடு செய்து கொள்ள போறோம். அரை தர அடி தர செங்குத்து உயரம்.
சரி, ஆகவே நீ பார்த்து கொள்ளுவோம். அரை இந்த அடியினுடைய பெருமானம், இந்த அடியினுடைய பெருமானம் இவ்வளவும் தான், இஞ்ச இருந்து இவ்வளவும் வரும். அடியினுடைய பெருமானம் 6 செகண்ட்கள். அதே மாதிரி செங்குத்தியரத்தை பார்த்தீங்கன்னா செங்குத்தியரம்ன்றது இதுதான். அப்ப இது 60 மீட்டர் per செகண்ட் ஆக இருக்கும். அப்ப நாங்கள் அதை குறிச்சு கொள்ள போறோம். ஆறு செகண்ட் 60 ms-1. சரி, ஆகவே இனி நாங்கள் சுருக்கி விட்டோம்னு சொல்லி சொன்னா பாருங்க, இது அரையண்டபடியா சுருக்குவோம். இதுல 3 வரும். அதே மாதிரி அங்கே 60 இருக்குது, பெருக்கினா 3 6 18 180 வர போது. இடப்பெயர்ச்சியை அளக்குற அலகு மீட்டர். எனவே இதனுடைய இடப்பெயர்ச்சியின் பெருமானம் 180 மீட்டராக இருந்து கொள்ளும். சரி, அப்ப இதுவும் பல சிம்பிளான விஷயம். அப்ப இனி அடுத்த கணக்கு நாங்கள் பார்க்க போறோம். அதுல தரப்பட்ட தரவு என்னன்னா, ஒரு பொருள் 0 மீட்டர் per செகண்ட் வேகத்தோட கீழ் நோக்கி நாங்கள் எறிகிறோம். அதாவது வேகம் 0 இருந்து ஒரு பொருளை அப்படியே நாங்கள் கைவிடுறோம். அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும்டா, கீழ் நோக்கி ஒரு பொருள் இயங்கியக்குள்ள இந்த புவி கீழ் நோக்கி இழுக்கிறபடியா ஒவ்வொரு செகண்டும் அவற்றை வேகம் 10 10 10 அதிகரிச்சு கொண்டு போகும். அப்ப ஆரம்பத்தில் 0 இருந்தவர் அடுத்தது 10 20 30 என்று அதிகரிச்சு கொண்டு போகும் வேகம். அப்ப நீங்கள் ஆரம்பத்தில் 60 மீட்டர் per செகண்டோட கீழே நோக்கி எறிஞ்சா அடுத்த செகண்ட் 70 அடுத்த செகண்ட் 80 என்று வேகம் அதிகரிக்கும். இங்கு தரப்பட்ட தரவு ஆரம்பத்தில் 0 என்ற ஒரு வேகத்துல இருந்து அந்த பொருளை அப்படியே போடுறோம். அப்ப முதலாவது செகண்ட்ல பாருங்க, 0 செகண்ட்ல அவற்ற வேகம் 0 இருந்தது. முதலாவது செகண்ட்ல 10, இரண்டாவது செகண்ட்ல 20, மூன்றாவது செகண்ட்ல 30, நான்காவது செகண்ட்ல 40, ஐந்தாவது செகண்ட்ல 50, ஆறாவது செகண்ட்ல அவருடைய வேகம் 60 மீட்டர் per செகண்ட் இருந்து கொள்ளும். என்றா ஒவ்வொரு செகண்டும் இந்த புவி கீழ் நோக்கி இழுக்கிறபடியா 10 10 மீட்டர் per செகண்ட் அதிகரிச்சு கொண்டு போகும். சரி, அப்ப இனி அடுத்த கேள்விக்கு நாங்கள் போவோம். வேகம் நேரத்துடன் மாறுபடும் விதத்தினை இந்த வரைவில காட்ட சொல்லி கிடக்குது. ஆகவே வரைவு கீரைக்குள்ள இந்த நேரம் அடுத்தது பாத்தீங்கன்னா இஞ்சாலே அந்த வேகம் நாங்கள் கட்டாயம் குறிச்சு கொள்ள வேணும். ஆகவே இந்த இடத்துல நாங்கள் வேகம் என்று போட்டு அடுத்தது என்ன அலகில நாங்கள் அளக்கிறோம் என்றதையும் நாங்கள் இதுல குறிச்சு கொள்ளுவோம். சரி, அப்ப ஆகவே முதலாவது செகண்ட்ல அவற்ற வேகம் 10 மீட்டர் per செகண்ட், இரண்டாவது செகண்ட்ல அவற்ற வேகம் 20, மூன்றாவது செகண்ட்ல அவற்ற வேகம் 30, நாலாவது செகண்ட்ல அந்த பொருளினுடைய வேகம் 40, அஞ்சாவது செகண்ட்ல அந்த பொருளினுடைய வேகம் 50, ஆறாவது செகண்டில அந்த பொருளினுடைய வேகம் 60 மீட்டர் per செகண்டாக இருந்து கொள்ளும். ஆகவே இந்த புள்ளிகளை நாங்கள் போட்டுக்கொள்ளுவோம். இனி என்ன செய்வோம்டா, அந்த புள்ளிகளை அப்படியே இணைச்சு விடுவோம். இணைச்சு விட்டோம்டா எங்களுக்கு இப்படி ஒரு நேர்கோடு ஒன்று கிடைக்கும். சரி, இப்படி ஒரு நேர்கோடு ஒன்று எங்களுக்கு கிடைக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் பாருங்க, அடுத்த கேள்வி எங்களுக்கு தரப்பட்டது அப்பொருள் 6 செகண்ட் வரை அடைந்த இடப்பெயர்ச்சியை கேட்டு கிடக்கு. அப்ப 6 செகண்ட் வரை அந்த பொருள் இடப்பெயர்ச்சியை பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ஹெச்சோட வரைவு அடைக்கிற பரப்பு தான் இடப்பெயர்ச்சியை குறிக்கும். அப்ப இந்த உருவத்தை பார்த்தீங்கன்னா, இந்த உருவத்தை முழுமையா பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கோணி வடிவமாக இருக்கிறபடியால் நாங்கள் இந்த பரப்பு முழுவதையும் நாங்கள் கணிப்போம். சரி, அப்ப ஆகவே அவ்வளா பரப்பையும் கணிக்க வேணுமெண்டா எங்களை பொறுத்த வரைக்கும் சமன்பாடு தெரியும். முக்கோணியினுடைய சமன்பாடு அரைதர அடிதர செங்குத்து எரம். அப்ப இதுல பாருங்க, அரை என்றது என்னத்தை குறிக்கும் என்றால் முக்கோணியினுடைய சமன்பாடுல அரை என்றது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த அடி என்றது இவ்வளத்தையும் குறிக்கும். 6 செகண்ட். செங்குத்துயரம் என்றது இவ்வளவும் குறைக்கும், 60 மீட்டர் per செகண்ட். ஆகவே அதை நாங்கள் இனி போட்டுக்கொள்ளுவோம். அரை தர அடியினுடைய பெருமானம் 6 செகண்ட், செங்குத்துயரத்தினுடைய பெருமானம் 60 ms-1. ஆகவே எங்களுக்கு சுருக்கினால் 2, இதை சுருக்கினா 3 6 180 மீட்டராக இருந்து கொள்ளும். சரி, அப்ப ஆகவே இடப்பெயர்ச்சியின் அலகு எங்களுக்கு தெரியும், மீட்டர்ல நாங்கள் போடுவோம். ஆகவே 180 மீட்டர் என்பது இதனுடைய விடையாக இருந்து கொள்ளும். அப்ப இன்றைக்கு நாங்கள் பார்த்த விஷயம், இந்த நேர்கோட்டு இயக்கம் தொடர்பாக வரக்கூடிய அந்த இடப்பெயர்ச்சி நேர வரைவு தொடர்பான வினாக்களும், அடுத்தது புவியீர்ப்புங்கள் இயக்கம் தொடர்பாக வரக்கூடிய வினாக்களும் உள்ளடங்கலாக இன்றைய பகுதியை நாங்கள் பார்த்திருக்கிறோம்.
அப்ப அடுத்ததாக நீங்கள் என்னத்தை கற்க விரும்புறீங்கள், அதாவது இது வினாக்கள் தொடர்பான வகுப்பு, பாடக்குறிப்பை விளங்கப்படுத்துற வகுப்பு இது கிடையாது. இந்த வகுப்பு வினாக்கள், அதுக்கு விடையளிக்கிற முறைகள், எப்படி அதை இலகுவா செய்யறது என்பன தொடர்பான வகுப்புன்றபடியா உங்களுக்கு எந்த பகுதியில் வினாக்களை விடையளிக்கிறது கடினமா இருக்குது என்றதை இந்த காணொளி நீங்கள் பார்த்தா பிறகு கல்வி சேனலினுடைய யூடியூப் சேனல்ல இதை போட்டுக்கொள்வார்கள். கல்வி டிவியினுடைய யூடியூப் சேனல்ல இந்த வீடியோ பதிவேற்றப்படும். அந்த யூடியூப் வீடியோவுக்கு கீழே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொள்ளுங்க. எங்களுக்கு இந்த பாடப்பகுதியில் அடுத்த வகுப்பு எங்களுக்கு நடத்தினா பொருத்தமானதாக இருக்கும் சொல்லி உங்களுக்கு சந்தேகமான அல்லது விடையளிக்க சிரமப்படுற பகுதியை நீங்க குறிப்பிட்டா அதுகளுக்கு எப்படி விடையளிக்கிறது என்பது தொடர்பாகவும் அது தொடர்பான சுருக்கமான விளக்கம் தொடர்பாகவும் நான் உங்களுக்கு விளக்கம் அளிக்க தயாராக இருக்கின்றேன். ஆகவே இந்த வகுப்பை இதனோட நாங்கள் நிறைவு செய்து கொள்ளுவோம். நிச்சயமாக நீங்களும் கடுமையான முயற்சி எடுங்கள். தனியாக தொலைக்காட்சிக்கு முன்னாலே அப்படியே இருந்து போட்டு பிறகு அப்படியே உங்களோட வேலையை பார்க்காதீங்கோ. தயவு செய்து இதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கோ. உங்களுக்கு வெற்றிகள் என்றும் கைகூட என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். அடுத்த வகுப்பில் உங்களை சந்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.